Hello guys, welcome back to our channel. லாஸ்ட் 2 வீடியோலையும் நான் வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ஆஃப் சப் அரே எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை சொல்லியிருப்பேன். ஆனால் அது ரெண்டுமே வந்துட்டு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் என் கியூப் இருக்கும். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அரே யூஸ் பண்ணி நம்ம பண்ணதில் பிக் ஆஃப் என் ஸ்கொயர் இருக்கும். பட் இந்த வீடியோவில் அதை விட நம்ம ஆப்டிமைஸ்டு சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்திங்கன்னா பிக் ஆஃப் என்னாக இருக்க போது இதை வந்துட்டு ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவாங்க. அந்த அல்காரிதமே உங்கள்கிட்ட என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்படி நான் கோடிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நான் கோடிங் வந்து செஞ்சும் காமிச்சிட்றேன். ஸோ வீடியோ எந்த ஒரு இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்துட்டு மேக்ஸிமம் சப் அரே கண்டுபிடிக்கிறதுக்கு தேர்ட் அப்ரோச் தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு கடான்ஸ் அல்காரிதம் அப்படின்னு சொல்லுவாங்க. கடேன்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி தான் இந்த ஒரு ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பாசிட்டிவ் நம்பரை இன்னொரு பாசிட்டிவ் நம்பரோட நம்ம ஆட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்க போகிற ரிசல்ட் வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கும். தட் இஸ் குட். அதனால தான் டிக் போட்டிருக்கேன். அதே ஒரு பாசிட்டிவ் நம்பரை நம்ம ஒரு பெரிய பாசிட்டிவ் நம்பரை ஒரு சின்ன நெகட்டிவ் நம்பரோட ஆட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் +5ஐயும் -2ஐயும் நீங்கள் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஆன்சர், அதாவது +3 தான் கிடைக்கும். ஸோ அதுவும் ஒரு பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும். அதே வந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன பாசிட்டிவ் நம்பரை ஒரு பெரிய நெகட்டிவ் நம்பரோட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்வியஸாக வந்துட்டு மைனஸில் தான் ஆன்சர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் +2 -10 அப்படின்னா -8 தான் கிடைக்கும் உங்களுக்கு. அது வந்துட்டு நெகட்டிவில் இருக்கும். கடான்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் நெகட்டிவ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக 0வே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ் 0 இன்ஸ்டெட் ஆஃப் நெகட்டிவ் அப்படின்றாங்க. அதாவது நம்மளுக்கு நெகட்டிவில் ஆன்சர் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து 0 யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த ஒரு ஐடியா வச்சு தான் இந்த ப்ராப்ளமோட டைம் காம்ப்ளெக்சிட்டியை நம்மளால் குறைக்க முடியுது. பார்த்திங்கன்னா ஏற்கனவே போன 2 சம்மில் யூஸ் பண்ண அதே அரே யூஸ் பண்ணாமல் இப்போ வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான அரே கொண்டு வந்திருக்கேன். வித் நெகட்டிவ் நம்பர்ஸோட கொண்டு வந்திருக்கேன். -2 -3 +4 -1 -2 1 5 and 3 இதான் அந்த அரேயில் இருக்க நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து கரண்ட் சம் அப்படின்றதுக்கு சிஎஸ்ன்னு போட்டிருக்கேன். மேக்ஸிமம் சம்க்கு எம்எஸ்ன்னு போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். கரண்ட் சம்மை நம்ம 0லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மேக்ஸிமம் சம் வந்துட்டு -∞ நம்ம இனிஷியல் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்பயும் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படி தானே, அதனால் அப்படியே பண்ணுறோம். கரண்ட் சம்மில் ஃபர்ஸ்ட் வந்து 0 இருக்கும். ஸோ அந்த வேல்யூ அப்படியே வந்துடும். -2ஓட 0 நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் வேல்யூ -2ஓட கம்பேர் பண்ணும்போது -2 தான் வந்துட்டு 0ஓட சின்னது. பட் நம்ம -2 தான் போடணும். ஆக்சுவலி -2 போடக்கூடாது, ஏன்னா வந்து மைனஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதனால 0ன்றது அப்படியே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 3 கம்பேர் பண்ணுவோம். 0 and -3 அப்வியஸாக வந்துட்டு நம்மளுக்கு -3 தான் வரும். ஆனால் நம்ம மைனஸ் போடக்கூடாது. ஸோ 0 போட்டுருவோம். ஸோ 0 +4 வந்து நம்ம இது பண்ண போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து +4 வந்துடும். அப்போ வந்துட்டு நம்மளோட மேக்ஸிமம் சப் அரே வந்துட்டு +4 ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா -1 வந்து 4ஓட நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் 3 வரும். பட் இப்போயும் இதோட மேக்ஸிமம் மட்டும் பார்த்திங்கன்னா 4 தான் இருக்கும். ஏன்னா 4ம் 3யும் கம்பேர் பண்ணும்போது எது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 4 தான் வேல்யூ. ஸோ அதனால் 4 வந்து நம்ம எழுதிட்டே வருவோம். ஸோ -3 கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் 3 -2 வந்து நம்ம பண்ண போகிறோம். 3 -2 1 தான். ஆனால் நம்மளுக்கு மேக்ஸிமம் எப்பயுமே வந்துட்டு இதை கம்பேர் பண்ணும்போது 4 தான் மேக்ஸிமம். ஸோ அதனால் 4 வந்து இங்கே போட்டுறோம். இப்போ நம்மளுக்கு 1 கிடச்சிருக்கு. 1க்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குது, 1 + இந்த 1 இது வரைக்கும் கிடைச்ச ஆன்சர் 1. அதுக்கப்புறம் +1 வந்து நம்ம இதில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டே போகிறோம். +1 பார்த்திங்கன்னா 2 ஆகிடும். ஆனால் இப்போயும் மேக்ஸிமம் 4 தான் இருக்குது. இப்போ அந்த 2ஓட இந்த 5 ஆட் பண்ணிக்கிறோம். 7 வந்துடும். பட் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இப்போ 4ஐயும் 7ஐயும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு 7 தான் மேக்ஸிமம் வேல்யூ. அதனால் இங்கே 7 போட்டுரும். அதே மாதிரி 7ஓட -3 மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 4 வரும். பட் இப்போ இருக்க மேக்ஸிமம் வேல்யூ பார்த்திங்கன்னா 7 தான். ஸோ ஆன்சர் என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா 7 தான் அது ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதை வந்துட்டு நான் கோடிங்லேயே உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னும் பப்ளிக் ஸ்டாட்டிக் அந்த நார்மலாக நம்ம கோடிங் நான் பண்ணுறதோட உங்களுக்கு ஒரு தடவை கோடு இது வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளம். ஸோ தட் அதனால் நான் வந்துட்டு எழுதி வச்சுருக்கேன் கோடிங்கை என் ரெஃபரன்ஸ்க்காக. மேக்ஸிமம் சப் அரேயோட வேல்யூ வந்துட்டு, அதாவது மேக்ஸிமம் சம் வந்து நம்ம -∞ இது பண்ணணும், இனிஷியல் பண்ணணும். அதனால் integer.min வேல்யூ கொடுத்துருக்கேன். கரண்ட் சம் வந்து 0ன்னு ஃபஸ்ட்டு இனிஷியல் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணுறேன். அது வந்துட்டு numbers.length வரைக்கும் போகும். ஒரு டைமும் i++ கொடுத்துருக்கேன் ஐட்ரேட் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம கரண்ட் சம்மில் வந்துட்டு என்னென்ன ஸ்டோர் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் சம் ப்ளஸ் நம்பர் ஆஃப் i வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்ன ஒரே செக் பண்ணுறோன்னா, இஃப் CS அதாவது கரண்ட் சம் வந்து <0 இருந்துச்சுன்னா, அதாவது நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம நெகட்டிவ் யூஸ் பண்ணாமல் பாசிட்டிவ் நம்பர், அதாவது அது வந்து 0 பாசிட்டிவ் நம்பர்னு இல்லை 0ன்றதை அசைன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் சம் எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா, math.maxன்ற ஒரு மேக்ஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு மேக்ஸிமம் வேல்யூ வந்து 2 வேல்யூ கொடுத்திங்கன்னா அதில் எது மேக்ஸிமமோ அது வந்துட்டு எம்எஸ்க்கு கொடுக்கும், அதாவது மேக்ஸிமம் சம்க்கு கொடுக்கும். ஸோ அதில் சிஎஸும் எம்எஸ்ஸையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் எது மேக்ஸிமமோ அது வந்துட்டு எம்எஸ்சில் ஸ்டோர் ஆகிடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக system.out.printlnல நம்ம வந்துட்டு எம்எஸ்ஸை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ ஈஸியான ப்ரோக்ராம் தான்.
முன்னாடி பார்த்த 2 காம்ப்ளெக்ஸ் மெத்தடோட இந்த ஒரு ப்ராப்ளம் ரொம்பவே ஈஸி. ஃபங்க்ஷன் வந்து மேலே கால் பண்ணி இது வந்து 7ன்ற அவுட்புட்டை வந்து நம்மளுக்கு கொடுக்க போகுது. ஸோ இந்த கோடிங்லேயே ஒரு டைம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா புரியும். புரியலைன்னா ஒன்றும் இல்லை, இந்த வீடியோவை திருப்பி பாருங்கள், பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம எப்படி கோடிங் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ற ஒரு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள நான் இன்ட் நம்பர்ஸ்ன்ற ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். அரேக்குள்ள 2, 4, 6, 8 and 10ன்ற வேல்யூ வந்து வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன்ஸ்ன்றது யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். பப்ளிக் ஸ்டாட்டிக் அதோட ரிட்டர்ன் டைப் வாய்டு, ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்துட்டு நம்ம இந்த இடத்துல என்ன இன்புட்டா வாங்கிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ட் நம்பர்ஸ்ன்ற அரேவை இன்புட்டா வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி எம்எஸ்ன்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். இன்ட் எம்எஸ் ஈக்குவல் டு, அதாவது மேக்ஸிமம் சம் ஈக்குவல் டு, மேக்ஸிமம் சம் கண்டுபிடிக்கணும்னா நம்ம மைனஸ் வேல்யூல வந்துட்டு அதை இனிஷியல் பண்ணணும். ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டியில நம்ம இனிஷியல் பண்ணணும். ஸோ அதுக்காக இன்டிஜர் டாட் மின் வேல்யூன்றதை கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இன்ட் சிஎஸ் ஈக்குவல் டு 0ன்னு நான் ஏற்கனவே தியரியில சொன்ன மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் லூப் வந்து ரன் பண்ணுறேன். ஃபார் இன்ட் ஐ ஈக்குவல் டு 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி நம்பர்ஸ் டாட் லென்த் வரைக்கும் லாஸ்ட் நம்பர் வரைக்கும் போகணும். ஒரு டைமும் ஐ பிளஸ் பிளஸ் பண்ணுறேன். கரண்ட் சம் தான் நம்ம 0ன்னு இனிஷியல் பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட் சம்ல நம்ம நம்பர் ஆஃப் ஐ வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வர போறோம். இப்போ ஒரு கண்டிஷன், அதாவது கடன்ஸோட அல்காரிதமோட ஒரு முக்கியமான கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அது லெஸ் தென் 0, அதாவது நெகட்டிவ் நம்பரா இருந்துச்சுன்னா அந்த கரண்ட் சம் வந்துட்டு 0வாவே நம்ம வந்து வச்சுக்கணும். இப்போ வந்துட்டு நம்ம எம்எஸ்ல என்ன, அதாவது மேக்ஸிமம் சம்ல என்ன ஸ்டோர் பண்ண போறோம், அதாவது மேக்ஸிமம் சம் தான் கண்டுபிடிக்க போறோம். அதுல என்ன ஸ்டோர் பண்ண போறோம்னா இது ரெண்டுத்துல எது வந்து மேக்ஸிமம் அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் இந்த ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். math.max அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த math.maxல நம்ம சிஎஸும் எம்எஸ் 2 வேல்யூமே கொடுத்துருக்கோம். ஸோ இதுல எது மேக்ஸிமமா இருக்கோ அது வந்துட்டு இந்த எம்எஸ்ல வந்து ஸ்டோர் ஆயிடும். லாஸ்டா நம்ம system.out.printlnல the maximum sum of subarray is அப்படின்னு போட்டு அது அப்படியே பிரிண்ட் ஆயிரும் டபுள் கொட்டேஷனுக்குள்ள இருக்கனால. பிளஸ் நம்ம இந்த எம்எஸ்ல வந்துட்டு எது மேக்ஸிமமா இருக்கோ அந்த நம்பர் வந்து ரிட்டர்ன் ஆகும். ஸோ அது வந்து இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிரும். ஸோ அவுட்புட் வந்து the max of the subarray isன்றத அவுட்புட்டா வந்துரும். ஸோ அதை ஒன் டைம் ரன் பண்ணி பார்த்துடலாம். கம்பைல் பண்ணிக்கலாம். ஜாவா சி மேக்ஸ் subarray 3.java then java max subarray 3.javaன்றத போட்டு ரன் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து the max of the subarray is 30 அப்படின்ற அவுட்புட் வந்து கரெக்டா வந்துருச்சு. ஸோ இது ரொம்பவே ஈஸியான அல்காரிதம். இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபார் லூப் தான் ரன் ஆகுது. ஸோ வந்துட்டு big of n தான் வரும். லாஸ்ட் ப்ரிஃபிக்ஸ் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா big of n ஸ்கொயர் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம நார்மல் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச்ல பார்த்தீங்கன்னா big of n கியூப் வரும். ஸோ அந்த ஒரு டைம் காம்ப்ளெக்சிட்டியை குறைச்சு எப்படி பண்றதுன்னு தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். வீடியோ ஒன்றும் புரியலன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னொரு டைம் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye from me.